வரவா ஏ அண்ணே நான் தனியாக வரவா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மச்சான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னடா டெய்லி கேம் போடுவே, இது என்னடா புதுசாக இருக்குன்னு கேட்டிங்க. போக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேம் கிடைக்கும் கைஸ். அதனால் இப்போ நம்ம நிறைய கேம் தான் நம்ம விளையாடி பார்க்க போகிறோம். அதாச்சும் நம்ம இப்போ பைக் கேம்ஸ்லாம் விளையாடி நம்ம அதுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறோம் கைஸ். நிறைய வாட்டி நிறைய கேம் இருக்கிறதுனால இது என்ன கேம் விளையாடுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதனால் முதல்ல ஏதோ இந்த கேம் விளையாடுவோம், அதுக்கப்புறம் இன்னொரு கேமு முடிச்சுப்போம் கைஸ். அதுக்கப்புறம் நிறைய எபிசோட்ஸ் வரும் கைஸ். ஸோ கைஸ், இது வந்து பார்ட் 1. பார்ட் 1 இன்னும் எப்படி போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது கைஸ். எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியாது. நான் விளையாடி இருக்கேன், எங்கள் அம்மா ஃபோனை விளையாடிருக்கேன். இது செம்மையாக இருக்கும் கைஸ், விளையாடுறதுக்கு ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் யாருன்னா இதுக்கு அதுக்கப்புறம் தேங்க்ஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் வெறும் 20 சப்ஸ்கிரைப் வச்சு கொண்டு சொல்கிறேன் அப்படின்றது கேட்டிங்கன்னா 20 தான். ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க பாருங்க. அப்படியே மேலே போடும்போது அப்படியே இப்படி பிளாக் கிளிக் படிக்கணும். இந்த நோட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும் கைஸ். அப்படியே கொஞ்சம் பார்க்கணும், லைக் கொஞ்சம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பஸ்ஸுக்கு பிளாக் கிளிக் கரெக்டாக நம்மளுக்கு 3 ஸ்டார் கிடச்சிடுச்சு கைஸ். ஐயா என்ன கைஸ், ஐயோ இதுக்கிட்ட கிடைக்குமா கைஸ். ஒரு ஃபோனில் விளையாடுறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். எக்கச்சக்கமான கேம் நீங்கள் ஃபஸ்ட்டே நான் காமிச்சிட்டு எவ்வளோ கேமு சப்வே சர்ஃபர்ஸ் இருக்குது, டெம்பிள் ரன் இருக்குது. எப்பா நினச்சி பார்க்காத அளவுக்கு அதனாலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக வீல இது பண்ணோம் லேண்ட் பண்ணோம். அதான் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. என்ன கைஸ் இது அப்போட வீல் அந்த பக்கம் நம்ம அவுட்டு போடு. அப்படியே இப்படி இதில் வந்து நம்ம இப்படி வந்தாலும் இதாகும், ஏன்னா இது டயர் மாதிரி மூண்டாலும் உண்டாகாது ஓகேங்களா. அப்படியே பேக் ஸ்லிப் வச்சுக்கலாம். ஐயோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு, அந்த இடத்துக்கு வந்தாலும் அவ்வளோ அந்த இடத்துக்கு தலை போட்டதுன்னா அவ்வளோதான் நம்ம அவுட் ஆச்சு. டிவி பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கைஸ், நம்ம அது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் கேம்லேயே பார்க்கலாம் கைஸ். அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாம் வந்துக்கலாம். ஸோ கைஸ், இந்த கேம் நல்லாயிருக்கு. பைக் கேம் கிடையாது, நிறைய கேம் விளையாடியே ரிவ்யூ கொடுக்கலான்னு நான் தோணுது. நெக்ஸ்ட்டு என்ன கேம் பண்ணலாம் கைஸ்? ஃப்ரீயாக சப்வே சர்ஃபர்ஸ் விளாட்ணுன்னா மறக்காமல் போக்கி அப்படின்னு போக்கி.com அப்படின்னு வெப்சைட்லாம் போட தேவையில்லை கைஸ். அதுக்கு சப்வே சர்ஃபர்ஸே ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு கிரிக்கெட் கேம் இருக்குது, அது விளாட்றதுக்கு எவ்வளோ ஜாலியாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள் கைஸ். சாரி நானும் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போட்டு இவ்வளோ பண்ணுறேங்க கைஸ். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஸ்கோர் 600ன்னு கேட்டி நாங்கள் போட்டுருந்தோம்ல, அதை எடுத்து ஏதாச்சும் ப்ரைஸ் கொடுப்பாங்களோ கைஸ். கைஸ் பார்த்து ஏதாச்சும் மாட்டிக்கிறாங்க. நான் பேசாமலே இருக்கேன், நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கைஸ், ஏதாச்சும் சப்வே சர்ஃபர்ஸ்லேயே சேலஞ்ச் கொடுக்கலன்னா மறக்காமல் சேலஞ்ச் கொடுங்க. நான் சப்வே சர்ஃபர்ஸ்லேயே பண்ணுறேன். டெய்லியும் ஃப்ரீ ஃபயரே போட்டிருந்தா போர் அடிக்காதா கைஸ். அதான் புதுசாக இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணால் எல்லோரும் பார்க்கலாம், நீங்களும் விளாட்ன மாதிரி இருக்கும். அதாச்சும் நான் உங்களுக்கு ஒரு இது கொடுத்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா இப்போ டவுன்லோடே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இந்த மாதிரி கூகுளில் விளாடிக்கலாம். ஃபோன் சில பேர் வந்து டவுன்லோட் பண்ணாலே ஃபோனு ஹேங் ஆகிட்டு ரொம்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கூகுளும் நெட் இருந்தால் மட்டும்
நீங்கள் ஒய்ஃபையோ கூகுள் எதை வச்சு வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் நெட் இருந்தால் போதும் கைஸ். நெட்டு ஒய்ஃபையோ நீங்கள் ஜாலியாக போக்கில் விளாடலாம். ஸோ கைஸ் நான் வந்து 500 பிடிச்சிட்டு நான் அவுட் ஆக பார்க்குறேன். இதே ரொம்ப ஹேங் ஆகிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நெட்டு ஒழுங்காக கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு 13 இன்னும் 2 நாளில் ஒய்ஃபை தான் யூஸ் பண்ணுறேன். காலியாக போகுது. இன்னும் கொஞ்ச நாளில் இதுவாக போகுது. ரொம்ப ஹேங் ஆகுது கைஸ். நெட்டு இருக்குது ரொம்ப ஸ்லோவாக கிடைக்குது. ரொம்ப ஸ்லோவாகவே கிடைக்குது. ஐயோ கரெக்டாக இப்படி பண்ணும்போது திடீர்னு நடுவில் இது வந்துச்சுன்னா அவ்வளோ அதுக்கான கைஸ் ஏதாச்சும் புதுசாக ஒரு கேம் இருந்ததுன்னா அவங்க சொல்லுங்கள். நாளைக்கு வந்து அதுக்கான கைஸ் ரோப்ளாக்ஸ் விளாட்னேன். டெவலப் பண்ணேன் கைஸ். அதுக்கு வந்து ஏதோ கேட்குது கைஸ். பாஸ்வேர்டு நான் என் ஃபோனில் வச்சுருக்க மாட்டேன். அப்போ கூட பாஸ்வேர்டுன்னு கேட்குது. எனக்கு என்னென்ன தெரிய மாட்டேது. யாருக்காச்சும் தெரியாமல் மாட்டேன் கமெண்ட் பண்ணுறேன். அப்படியே இது வந்து அப்படியே அப்பாடா எதுக்கு யூஸ் பண்ணேன்னா ஹேங் ஆச்சு திடீர்னு ரொம்ப நின்றதுனால நான் போர்டு யூஸ் பண்ணிக்கிட்டேன். டைம் பக்கத்தில் வந்துட்டோம். சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க சப்வே சர்ஃபர்ஸ் விளாடுறதுக்கு கூட ஒரு வீடியோவாக போடுவீங்க. நான் சப்வே சர்ஃபர்ஸாக எடுத்து ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோவாக தான் போடுறேன். ஒருத்தர் சப்வே சர்ஃபர்ஸ் லைவே போடுறாரு. ரெயின்போ கைஸ் நீங்கள் ரெயின்போ பார்த்துருக்கீங்களா? மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எஸ்எம் இது கலர் கலராக ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுவீங்க. எந்த கலரானா கலர் இது பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 கலர் இல்லை ரெயின்போ என்ன கலர் இருக்கோ அது கூட கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரெயின்போ பார்க்க பிடிக்குமா? பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம அதனால நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஐயோ கைஸ் இப்போ வந்து நல்ல வேலை என்கிட்ட போர்டு கூட இல்லை. அங்கே இது இருந்தது. அவ்வளோதான் கைஸ் 500 வந்தாச்சு. இதுக்கு மேலே என்ன? ஐயோ சத்தியமாக எங்காச்சு நீ ஏதோ பக்கில் மேலே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு கேம் ப்ளே பார்த்துருவோம் கைஸ். கைஸ் நம்மளுக்கு 800 ரூபா கிடச்சிருச்சு கைஸ். Poki.com இல்லை போக்கின்னு சர்ச் பண்ணாலே கண்டிப்பாக வரும். போக்கி வெறும் போக்கி மட்டும் சரிங்களா கரெக்டாக வந்துடும். ஆனால் சப்வே சர்ஃபர்ஸ் விளாடுறதுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது கிரிக்கெட் கேம் கைஸ். எவ்வளோ நல்லா இருக்குங்க. எவ்வளோ அப்புறம் எனக்கு ஒரு ஃபேவரட்டான கிரிக்கெட் கேம் இருக்குது. அது வந்து நான் பார்ட் 2ல் சொல்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோ. நான் பார்ட் 2ல் என்ன சொல்கிறேன். யார் எடுக்கலாம்? விராட் கோலி. விராட் எடுக்கலாம். நேற்று யாரெல்லாம் மேட்ச் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். விராட் கோலி வந்து 0 ரன்ஸில் அவுட் ஆனார். டக் அவுட் ஆனார். சரி எனக்கு என்னடா இப்படின்னு ஆயிடுச்சு. டார்கெட் 92வா? கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அதாச்சு இப்படி பால் வரும்போது கரெக்டாக டேப் பண்ணுவோம். நடுவில் ஏன்டா டேப் டு ஹிட்டுன்னு காமிச்சிங்க? நான் சும்மாவே வச்சுருப்பேன்டா. 6 போடு அவுட்டு கைஸ். இவ்வளோ ஸ்பீடாக போட்டேன் எப்படி? இப்படி போடுங்களா பாலை கைஸ். நான் அடிச்சுலாம் போகவே மாட்டேங்குது கைஸ். அசிங்கமாக இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்காவா இது? யூ ஹேவ் 60 balls and 4 wickets to chase. சவுத் ஆஃப்ரிக்கா டோட்டல் 150. அட பாவீங்களா, இது அடிக்க முடியாது தெரியும். அப்படின்னா 200 400 எடுக்க வேண்டியதானே. நியாயமாக கேமாக இருந்தால் இவ்வளோ கஷ்டப்பட்டு. ஐயோ விக்கெட்டு கைஸ். இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். நம்மளுக்கு வந்து ரன்னு கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் போகுது. இது வந்து நான் அடித்தா வரவே மாட்டேது கைஸ். போடு 4 போடு 4 6. இன்னும் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்குது. சே டாட்டு போடு 3 கைஸ். அட்லீஸ்ட் 3 அதாச்சும் 100க்கு கீழேயாச்சும் போனாங்க கைஸ். அப்போ தான் கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். நான் அதுங்க கேவலையாக இருக்கும். இல்லை இவ்வளோ ஸ்பீடாக போட்டேன் எப்படி கைஸ்? கைஸ் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்.
கைஸ் ரொம்ப செம்ம கேம் கைஸ் இது. அப்பாடா நீங்கள் தானே நல்லவங்க. எப்பா எத்தனூறு டார்கெட் வச்சுட்டானுங்க பாரு. டேய் ஃபஸ்ட்டு பாலே டாட்டாடா. இப்போ ஒரு 4 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 ரன்னு போடு. 2 ரன்னு கைஸ். 2 ரன் எடுத்து வர மாட்டேங்குது கைஸ். அடா பாவினுங்களா, இப்படி தான் ஏமாத்துவீங்களாடா நீங்கள் கைஸ். ஏதோ பண்ணுறேன் கைஸ். போடு 4 98 வந்துச்சு கைஸ். போடு 3 போடு 6 போடு கைஸ் 3 கைஸ். சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த போக்கி. இங்கே இருக்கிற எல்லா கேமும் விளையாடி பாருங்கள். 2 விக்கெட், இன்னும் 2 விக்கெட் இருக்குது கைஸ். பொறுமையாக ஆடலாம். அதுக்கப்புறம் யாருன்னா ஸ்கூலில் ஹேண்ட் கிரிக்கெட் விளையாடி மேம்கிட்ட திட்டு வாங்கியிருக்கீங்களா மறக்காமல் கமெண்ட் இருக்குங்க. இன்றைக்கி அப்படி தான் போய் ஆகும். ஆனால் 366 டார்கெட்டு எங்களோட ஆப்போனண்ட்டுக்கு, அதாச்சும் என் ஃப்ரெண்டுக்கு. அவன் கதறிட்டாடே என்னடா அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே செம்மையாக 3 விக்கெட் வந்தது. 4 விக்கெட்டு தொடர்ந்து வந்தது. அதுக்கப்புறமா இன்னொரு 5, அதாச்சும் 4 விக்கெட் மேட்ச்சு. நாங்கள் 5 விக்கெட் தொடர்ந்து வந்துச்சு 100க்கு. பிரணவன் சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு வந்தான், நான் ஆடுறேன்டான்னு சொல்லிட்டு. கடைசியில் ரன்னு கொடுத்தான் பாருங்கள். 73 ரன் கொடுத்துட்டான் அவனே. இதுக்கு தான் சொன்னாடி, நான் ஏன் விக்கெட்ரா, அதாச்சும் ஏன் ஓவர்ரா, நான் போடுறேன்டா அப்படின்னு சொன்னேன். அவன் வந்து ஏய் நான் எப்படி ஆடுவேன்னு உனக்கு தெரியும் ஓகேவா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். கடைசியில் அசிங்கமாக போய் ரன்னை கொடுத்துட்டு வந்தான். அந்த மாதிரி ஒரு பயங்கரமாக சீனை போட்டு மொக்கையாக விளையாடுற ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். டாய் அப்பாடா கைஸ். என்ன கைஸ் ஒன்றாவே போகுது. போடு 4 கைஸ். ஸ்பீடாக மட்டும் போட்டுறாதீங்கடா, அடிக்கிறது கஷ்டம்தான். போடு 2 கைஸ். அட்லீஸ்ட் 100க்கு கீழேயாச்சும் வரணும். நானும் அடித்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் கைஸ். 99 தான் கைஸ் வந்திருக்கோம். இன்னும் அவ்வளோ டார்கெட் அடிக்கிறது கஷ்டம். செம்ம கிராஃபிக்ஸு, நல்ல செட்டப்பு, நல்ல கேமு, விளாட்றதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஆடியன்ஸ் கற்றுக்கலாம் செம்மையாக பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். நான் அடித்தேன் எப்படிடா டேடி கைஸ். லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 5 விக்கெட்ஸ் கைஸ். நல்லவனங்க காணுங்க. 92 டார்கெட்டா கைஸ். இன்றைக்கி நம்ம வின் ஆனே வச்சுக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. எப்படிரா கைஸ், வாய்ப்பே இல்லை கைஸ். பேட்டை உடச்சிக்கிட்டு போகுது கைஸ். போடு 4 டேய். இன்னும் 4 விக்கெட் இருக்குடா கைஸ். கொஞ்சம் ஸ்லோவாக வாடா. ஏன்டா பந்து இவ்வளோ ஸ்பீடாக த்ரோ பண்ணுறீங்க. மேலேருந்து வருது கைஸ். இது என்ன மிஷினா டேய். எப்பட்றா சின்ன இருக்கிறீங்க சார் கைஸ். எவ்வளோ ரன்னா, ஐயோ ரன்னே போடலையே. ரன் எங்கே இருக்கு? சிங்கிளு ஓகே 4 சிங்கிள் ரன்னு. இப்போ 4 ரன் சரி. 2 ரன் 6 3 ரன். ஏமா 3 அடித்தா கூட வின் ஆகிடலாம் காய்ஸ். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க கைஸ். ஏன்னா அடித்தாதான் கணக்கு வருது, புரியுது? அடித்தாதான் பால் கணக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ என்ன ஸ்பீடு 46 தான் கைஸ். செம்ம சீட்டிங் கைஸ் இது. 2 விக்கெட் இருந்தது கைஸ். நல்லா நோட் பண்ணி பார்த்துருப்பீங்களா? கடைசி கைஸ் யார் எடுக்கலாம் சரி, நம்மளோட விராட் கோலி கடைசி 2 ஓவர்ஸ் வச்சுக்கலாம் கைஸ். நம்ம 10 ஓவர்ஸ் வச்சுக்கிட்டோம். இப்போ 2 ஓவர்ஸ் 34 தான் கைஸ். பார்த்தீங்களா கைஸ்? 12 பால்லையா? என்னை பார்த்தா கிரிக்கெட் மாதிரி இடத்துறது டி. ஒவ்வொரு ஓவருக்கும் ஒரு விதமா 2 விக்கெட் கைஸ் இப்போ கொடுத்துருக்கானுங்க. 20 டார்கெட்டு கைஸ். வெறும் 20
போர் 4 என்னடா 4 கணக்கேற்றுக்க மாட்டுறாங்க கைஸ் சீட்டிங்கு பாவீங்களா ஓப்பனிங்கில் 4 அடித்தது தப்பாடா ஓப்பன்லாம் சிங்கிள் தான் அடிக்கணும் சிங்கிள் ரன் அடித்தா தான் ஏற்றுப்பாங்க 4 6 கைஸ் 9 ரன் தான் கைஸ் ஈஸி கைஸ் டே சும்மா சொன்னடா ஸ்லோவாக போடுங்கடா இப்போலாம் ஏமாற்றக்கூடாது பார்த்துக்கோ ஏமாற்றிங்கன்னா சமக்கம் வரும் இந்த மேட்ச் கூட ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அசிங்கம் இந்த மேட்ச் அசிங்கமாக இருக்குது ஸோ வீடியோ பார்க்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பார்ட் 2ல சாரி கைஸ் பார்ட் 2ல சந்திக்கலாம் கைஸ் பாய் பாய்